ஜீவா ஹிஸ்டரி பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் தேசிய தௌஹீத் கூட்டமைப்பினுடைய தலைவர் பிஜே அவர்களை நாம் வரவேற்கிறோம். தமிழ் சூழல்ல இஸ்லாமியர்கள் அரசியல் துறையில் மேலோங்கி இருப்பதும் ரொம்ப ஒரு கடினமான விஷயமா இருக்கு. அப்படியே மேலோங்கி இருந்தாலும் மதம் கடந்து அவரை எல்லாரும் ஏற்றுக்கொள்வதுங்கிறது ரொம்ப அரிதான விஷயமா இருக்கு. பல தலைவர்கள் இப்போ காகிதம் இல்லத்து போன்ற ரொம்ப கண்ணியமிகு காகிதம் இல்லத்தவன்று சொன்னாலுமே அவங்களாம் யாருன்னா முஸ்லீம் தலைவர்ப்பா அப்படிப்பாரு. அவர் இந்திய எதிர்த்து மசோதா கொண்டு வந்தவர், தமிழுக்காக அவ்வளவு பேசியவர். இருந்தாலும் எப்படி தான் பார்ப்பாங்க, காகிதம் நல்ல முஸ்லீம்களுக்காக பாடுபட்டவர் அப்படின்ட்டு முடிச்சிருவாங்க. அப்படி ஒரு பார்வை இருக்கு. இந்த தருணத்தில் நாகூர் ஹனீஃபா இவரை அவ்வளவு எளிதில் யாரும் முஸ்லீம்ஸ்னு சொல்றது இல்லை. ஒரு திமுக காரரு, திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர், ஒரு பெரியாரோட நெருக்கமா இருந்தவர். இந்திய எதிர்ப்பு அவர் குரல் தானப்பா அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்புறம் திரையிலேயே நிறைய பாடல்கள் அவருடைய குரல் கண்ணீர் என்று ஒலித்திருக்கிறது. எம்ஜிஆரை பாராட்டியிருக்காரு, கலைஞரை பாராட்டியிருக்காரு. ஸோ இந்த அடையாளம்லாம் வந்ததுனால நாகூர் ஹனீஃபாவை வெறும் ஒரு முஸ்லீம்னு சுருக்கி பார்க்குற பார்வை தமிழ்நாட்டில் கொஞ்சம் குறைவு. ஏன்னா அது காரணம் அவருடைய குரலை ரசிக்காதவன் இந்து கிறிஸ்டின்லாம் நாத்திகன் யாருமே கிடையாது. அதுவும் அவருடைய ஃபேமஸ் பாட்டு இறைவனிடம் கையேந்துங்கள். அது இஸ்லாமுக்காக பாடினாலுமே கடவுள் நம்பிக்கை உள்ளவன் இல்லாதவன் எல்லாருமே அந்த பாடலை கேட்கும்போது என்னமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரசிக்கிறாங்க. அது ஏகத்துவ தத்துவத்தை மட்டுமே பேசிய பாடலா கூட இருக்கட்டுமே, எல்லாருமே ரசிக்கிறான். அவருக்கு அந்த மதம்ங்கிற அடையாளம் தாண்டி ஒரு அடையாளம் திரைத்துறையில், அரசியல் துறையில், இலக்கிய துறையில், இந்த 3 கான்செப்ட்லயும் ஒரு முஸ்லீமுக்கு மதம் கடந்த அடையாளம் கிடைப்பதுங்கிறது ரொம்ப ஒரு அபூர்வமான விஷயம். இந்த ஒரு இந்துத்துவ மனநிலை உள்ள ஒரு பூமியில் தமிழ் சூழல்ல அப்படி ஒரு அடையாளம் ஐயா நாகூர் ஹனீஃபா அவர்களுக்கு கிடைச்சது. உங்களுடைய பார்வையில் நாகூர் ஹனீஃபாவினுடைய வளர்ச்சி, அரசியல், அவருடைய கருத்தியல், அவருடைய வளர்ச்சி, இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? பொதுவாக பாடகர்களாக இருக்கிறாங்கல்ல, அது நாகூர் ஹனீஃபாவாக இருக்கட்டும், டிஎம் சௌந்தரராஜனாக இருக்கட்டும், யார் வந்தாலும் பாடுறவங்க, இந்த பாடுறவங்களுக்கு சுய கருத்து கிடையாது. முதல்ல நம்ம என்ன கருத்தில் வச்சுக்கணும். அவங்க கடவுள் இல்லைன்ற மாதிரி எழுதி கொடுத்தீங்கன்னா அதை பாடுவாங்க. கடவுள் இருக்கிறான்னு சொல்லி ஒரு கவிஞர் எழுதி கொடுத்தாருன்னா அதையும் பாடுவாங்க. அப்போ கிண்டல் அடிச்சும் பாடுவாங்க, புகழ்ந்தும் பாடுவாங்க. அப்போ எல்லா பாட்டை டிஎம் சௌந்தரராஜன் பாட்டை எடுத்தால் 2 கருத்தும் இருக்கும். அது கடவுள் உண்டு என்றால் உண்டு, இல்லை என்றால் இல்லைன்னு அப்படியும் படிப்பார். என்ன இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடின்னு என்ன செய்கிறாரு, கடவுளை தேடி அலைகிறாங்களா, அதை கண்டிக்கிற மாதிரியும் பண்ணுறாரு. அப்போ இது அவர் டிஎம் சௌந்தரராஜன் கருத்தாண்டு அது அவர் கருத்து கிடையாது. அவருக்கு ஒரு கவிஞர் எழுதி கொடுப்பாரு, அந்த படத்துக்கு தேவையானது சிச்சுவேஷனை டைரக்டர் சொல்லுவார், இவர் எழுதி கொடுப்பாரு. அதை இவர் இப்போ அதை குரலில் பிரதிபலிப்பார். அப்போ குரலில் பிரதிபலிக்கிறவங்களுக்கு எந்த ஒரு கொள்கை சாமியும் பூசக்கூடாது. அதுக்கு சரியான உதாரணமாக இப்போ நாகூர் ஹனீஃபாவை எடுத்துக்கிடலாம். அவர் பல பாடல்களை நீ சொன்னீங்க, இறைவனிடம் கையேந்துங்கள்னு ஒரு பாட்டில் சொன்னீங்க. அது இஸ்லாமிய கருத்தை சொல்லக்கூடிய ஒரு பாட்டு தான். இறைவன்ட்டு தான் கையேந்தனு, அவன் அள்ளி அள்ளி தருவான், எந்த துன்பமாக இருந்தாலும் வேற யாரும் கேட்காத அப்படின்னால ஒரு கருத்தை சொல்லக்கூடிய ஒரு பாடல் தான். அதே நாகூர் ஹனீஃபா என்ன செய்கிறாருன்னு கேட்டால், நம்மனை வருட்ட மருந்தொன்று விற்கிது நாகூர் தர்காவுலன்னு படிக்கிறார். அதுவும் நாகூர் ஹனீஃபா பாட்டு தான். அது நாகூர் தர்காவில் யமனை விரட்டுறதுக்கு மருந்து இருக்குது, தர்காவுக்கு போ, ஒரு இறைவனை வணங்குன்னு சொல்லக்கூடிய அதே வாயில தான் இதையும் படிக்கிறார். ஏன் அப்படி படிக்கிறாருன்னா, அவர் சுய கருத்து இல்லை, அதை எழுதி கொடுத்தவர் தர்கா நம்பிக்கை உள்ளவர் எழுதி கொடுத்துருக்கிறாரு. இது தர்கா நம்பிக்கை இல்லாதவர் எழுதி கொடுத்துருக்கிறார். அவ்வளோதானே தவிர அவங்க யார் எழுதி கொடுக்குறாங்களோ அது மெட்டு ராகம் நல்லா வந்துச்சுன்னா அதை எடுத்துக்கிடுவாங்க. இஸ்லாமிய எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் இப்போ வரலாற்று பாடலாம் படிச்சிருக்கிறார். பிலாலை பெரியார் பிலாலின்னு சில ஒரு வரலாற்று பாத்திமா, அதில் எல்லாமே பொய்யா இருக்குது. அந்த பெரியார் பிலால்னு ஒருத்தர் நபிகள் நாயகம் காலத்தில் பாங்கு சொல்லிட்டு இருந்தார். அது நீக்குறவாக இருந்து அவர் கருப்பினத்தவராக இருந்தார். அவரை பற்றின ஒரு வரலாறுன்னு சொல்லி இப்போ ஒரு நபிகள் நாயகம் காலத்துக்கு பிறகு அவர் பித்து பிடிச்சி அலைஞ்சார் போனார் அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டு வரும். அப்படி ஒரு சம்பவமே இல்லை இஸ்லாமிய வரலாற்றில். பிலாலுக்கு அப்படி ஒரு சம்பவமே இல்லை. நபிகள் நாயகம் காலத்துக்கு அவர் ஒரு போர் வீரராக போர்க்களத்தில் தான் கடைசி வரைக்கும் அவர் பங்கெடுத்து கொண்டு இருந்தார். அதை விட இவர் சொல்கிற மாதிரி இப்படி பித்து பிடிச்சலாம் அலையலை. அப்போ இதை பாடலில் சொல்லும்போது அது இஸ்லாம்ங்கிற மாதிரியான கருத்து மக்கள்கிட்ட வரும். ஏன்னா அவருக்குன்னு ஒரு பேர் இருக்கிற காரணத்தினால. அதனால் அவர் இந்த வரலாறில் பாத்திமாவுடைய சொல்கிற விஷயத்தை எடுத்து பார்த்தாலும் கூட அதுவும் இந்த மாதிரி தான் பொய்கள் தான் நிறைய சொல்லுவார். ஒரு 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 சின்ன பையனை பற்றி ஒரு பாட்டு, நோன்பு வருதுல, நோன்பு நேரத்தில் ஒரு நகரில் 7 வயதுடைய ஏழை பாலகண்டு ஒரு பாட்டு படிப்பார். 7 வயசு பாலகன் இருந்தான்,
அவன் நோன்பு வைக்கணும்னா அவங்க அம்மா மறுத்துட்டாங்க, வச்சு தான் தீர்வேன்னு சொன்னான், கடைசியில் வச்சுட்டான், வச்சவனை இறந்து போயிட்டான். உடனே ஒரு பக்கீரி வந்தார், பக்கீர்னா ஒரு ஒரு பிச்சை வாங்குற யாசகம் கேட்குறவர் வந்தார், வந்து என்னென்ன இறந்துட்டான் என் பிள்ளைன்னொடனே இப்போ எந்திரிப்பான் பாருண்டார், உடனே எந்திரிச்சிட்டான்னு இப்படி கதை விடுறாரு. அப்போ இதை இஸ்லாமே சொல்லலை. 7 வயசு பிள்ளைக்கு நோன்பே கிடையாது. இஸ்லாம் மார்க்கத்தில் 15 வயசுக்கு மேலே தான் கடமைகளே வரும். எந்த கடமையுமே 7 வயசு பிள்ளைய வந்து கட்டாயப்படுத்தி நோன்பு வைக்க சொல்கிறதுங்கிறது இஸ்லாத்தில் இல்லை. அதுலேயும் முடிஞ்சு தண்ணிலாம் குடிக்கணுங்கிற அளவுக்கு வந்துட்டானா. அப்பவும் குடிக்கலையாம். அப்படி இருக்கணும்னே கிடையாது. நான் பெரிய ஆளுக்கு நோன்பு வச்சுருந்தா கூட எனக்கு மயக்கம் வந்துடும், எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குன்னா தண்ணியை குடிச்சிடலாம், இன்னொரு நாளைக்கு வச்சுக்கிடலாம். இஸ்லாத்துடைய நோன்பு என்பது வந்து இயன்ற அளவுக்கு வைக்கணும். அப்போ ஒருத்தர் சுகர் ரொம்ப ஏறி போச்சுன்னு வைங்க, அதிகமாகிடுச்சு, ஒரு நோம்பாளியாக இருக்கிற சுகர் அதிகமாக போயிடுச்சு, ஏதாவது சாப்பிட்டா தான் அது குறையும்னா சாப்பிட்ற வேண்டியது தான். அப்படி தான் இஸ்லாம் சொல்லுது. அப்போ அதுக்கு மாற்றமான கருத்துக்களை எல்லாம் அவர் விதைக்கிறார். பாடுகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 75% இஸ்லாத்தை பற்றி படித்ததை எடுத்துக்கிட்டீங்கன்னா இஸ்லாத்துக்கு மாற்றமாக இருக்கும். ஒரு 25% பாட்டே இஸ்லாமிய நம்பிக்கை உள்ளார். அந்த பாடலுங்கிற வகையில் நம்ம அவரை குறை சொல்ல முடியாது. ஏன்னாட்டா அந்த தொண்டை தொழிலாளிகள் அவங்கெல்லாம் இந்த குரலை வச்சு சம்பாதிக்கிறவங்க, அவங்க எதை வேணாலும் பேசுவாங்க. அந்த மாதிரி உள்ள ஒரு விஷயம் பட்டிமன்றங்கள் மாதிரி. இந்த பட்டிமன்றத்தில் பேசுகிறாங்க, அவங்க எந்த கருத்துமே கிடையாது. கூடுன்னு பேச சொன்னால் இதுக்கு ஆதரவா ஒரு வாதம், அதுக்கு ஆதரவா ஒரு வாதம், நாளைக்கு மாற்றிக்கிட்டு பேசுவாங்க. இங்கிட்டு உள்ளவர் அங்கிட்டு உட்காருவார், அங்கிட்டு உட்காருவார். இவர் கூடுன்னு சொன்னதை கூடாது சிறப்பாக பேசுவார். இப்படி தான் இருக்குது. அவங்களுக்கும் நிலையான பட்டிமன்ற பேச்சாளர்கள் இப்படி ஒரு கருத்து இல்லையோ அந்த மாதிரி தான் பாடகர்கள். எந்த பாடகராக இருந்தாலும் ஒரு கருத்து இல்லை ஒன்று. அதே நேரத்தில் ஒரு விஷயத்தில் அவர் ஒரு அந்த அவருடைய கொள்கை விஷயத்தில் கருத்துடையவராக இருந்தார். அரசியல் ரீதியாக எழுதி கொடுக்கணும் படிக்க மாட்டார். சொந்த கருத்து தான் பேசுவார். சொந்த கருத்தை திராவிட இயக்கமும் அந்த பகுத்தறிவு கருத்து இருந்தால் மட்டும், திமுகவை ஆதரிக்கிற கருத்தாக இருந்தால் மட்டும்தான் அவர் படிப்பாரே தவிர எம்ஜிஆரை திட்டி ஒரு பாட்டு படினா படிக்க மாட்டார். அவர் திமுக இருந்தப்போ எம்ஜிஆர் பாராட்டியிருப்பார். எம்ஜிஆர் திமுகவில் இருக்கும்போது வாரி வாரி வழங்குவதில் வாரி வள்ளல், அப்படியா? ஆமா, வண்ணத்தமிழ் வளர்ப்பதில் காஞ்சி மன்னன், காரிர் உலை நீக்கு வந்த உதயசூரியன், எம்ஜிஆரை பற்றி படிக்கிற வாரி வள்ளல் படிச்சிருக்காருல்ல. எம்ஜிஆர் வந்து எங்கள் வீட்டு பிள்ளை, ஏழைகளின் தோழன், எங்கள் வீட்டு பிள்ளை சினிமா வச்சு அந்த நேரத்தில் எங்க வீட்டு பிள்ளைண்டு. ஆமா, அதனால அந்த மையமா வச்சு எம்ஜி அப்படி படிச்சாரு. அது எம்ஜிஆர் திமுகவில் இருந்தனால படிச்சாரு. அவர் அந்த கட்சி ரீதியா பாத்தீங்கன்னு சொன்னா அவர் அந்த அந்த குரலை வந்து மாற்று கருத்துக்கு விக்கல. அவர் இஸ்லாம்ங்கிற விஷயத்தை அப்படி செஞ்சுட்டாரு. இஸ்லாமத்தை சொல்ற விஷயம். நீங்க இஸ்லாத்தை பத்தி இப்படி சொல்றீங்க. இப்ப நீங்க வந்து அதி தீவிரமா அந்த இஸ்லாத்தினுடைய கருத்துக்களை அவங்க கூறிய ஒரு துளி கூட அது மாறக்கூடாது, ஹதீஸ்ல இருக்கிறதும் வகியில இருக்கிறதும் மாறக்கூடாதுங்கிற உங்க கருத்து 90களுக்கு பிறகுதான். ஆமா ஆமா. அதற்கு முன்புங்கிறது இஸ்லாம்ங்கிறது உங்களுக்கு அது மாற்று கருத்தா இருந்தாலும் இந்த பக்கீர்கள், சூஃபியர்களுடைய பாடல்கள், அது இங்க உள்ள எளிய மக்களுடைய அந்த வேண்டிக்கிறது, நேர்த்திக்கடன் செய்கிறது, இதோட கலந்த விஷயமா இருக்கு. அவன் சராசரி இந்துக்களும் நாகூர் அதிகம் வருது இந்துக்கள் தான் அதிகமா வர்றாங்க. ஆமா. சோ அப்படிப்பட்ட ஒரு கல்ச்சர்ல இருந்து நாகூர் ஹனீஃபாவை நீங்க பார்க்கணும். இப்ப நாகூர் ஹனீஃபா வந்து ஏகத்துவத்துக்கு எதிரானவரும் கிடையாது, தௌத் தன்மைக்கு எதிரானவர், இந்த செமிட்டி அப்படி கிடையாது. பொதுவா ஒரு கலோக்கியலா நம்ம நாடாரு மறவரு முஸ்லீம்லாம் நம்மலாம் ஒண்ணுப்பா, திராவிடர்கள்ப்பா, நம்மலாம் தமிழர்கள்ப்பா, அந்த அரசியல் கருத்தோட தானே அவரை பார்க்க முடியும். அவர் ஏதோ திட்டமிட்டு ஏகத்துவத்துக்கு எதிராக தௌத்துக்கு எதிராக செஞ்சாருன்னு சொல்ல முடியாதுல்ல. இப்ப இந்த இதெல்லாம் நீங்க இப்ப 30 வருஷமா உங்களை போன்றவர்களுக்கு உருவாக்குது தானே இந்த இஸ்லாமிய சீர்திருத்தம்ங்கிறதுலாம். நம்ம வந்து கொஞ்சம் அதிகமா அதுல இறங்கியிருக்கமே தவிர, இந்த கருத்து ஆரம்பத்துல இருந்து இந்த கருத்து ஆரம்பத்துல இருந்து இருந்த கருத்து தான் இது. இந்த ஒரே கொள்கைங்கிறத பேசக்கூடிய அறிஞர்கள் எல்லா காலத்திலும் இருந்திருக்கிறாங்க. நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போதே எங்க ஊர்ல கௌஸ் ஆலிம் சான் ஒருத்தர் இருந்தாரு. அவர் வந்துகிட்டு இந்த சந்தன கூடு தர்காவுக்கு எதிராக கடுமையான போராட்டம் அப்பவே 60களில் நம்மலாம் சின்ன பிள்ளையா இருக்கிற காலத்திலாம் இருந்திருக்கிறாங்க. கம்மியா இருந்தாங்க. இப்ப இன்னைக்கு இருக்கிற அளவுக்கு இல்லை, குறைந்த எண்ணிக்கையில் இருந்தாங்க. அது இஸ்லாம் அல்லங்கிற ஒரு கருத்து மக்கள் மத்தியில் இருந்துச்சு. அது போக வந்து ஒரு இந்த குணங்குடி மஸ்தாண்டு ஒருத்தர் இருக்காரு. ஆமா, அவர் வந்து எங்க ஊருக்காரர் தான். அவர் குணங்குடி மஸ்தான், தொண்டி தான் அவருக்கு. ஏற்கனவே சொல்லியிருக்கோம், பேசும்போது சொல்லியிருக்கோம். அவர் குணங்குடி மஸ்தான் என்ன செய்யறாருன்னு கேட்டா, நாகூர் தர்காவுக்கு வர்றாரு, தர்கா வழிபாடு செய்ய வர்றாரு. வந்து அங்க ஒரு பாட்டு படிக்கிறார். திக்கு திகந்தமும் கொண்டாடிய வந்து தீன் கூறி நிற்பர் கூடின்னு அவரை வந்து கடவுளாக ஆக்கி பாடுகிறார். யாரு? நாகூர் ஆண்டவர்ங்கிறவரை. இதை இவர் பாட்டாக்குறார். யாரு?
குணங்குடி மஸ்தானுடைய அந்த திக்கு திகந்தங்கிற பாட்டை வந்து இவர் பாடுறாரு. நாகூர் அணிவா பாட்டாக்கி இசை தட்டில் வெளியிடுறாரு. அதை கேட்டாலேயே இது வந்து இஸ்லாத்தை விட்டு ஒருத்தர் வெளியே போயிடுவாருங்கிற அளவுக்கு உள்ள ஒரு கருத்து. ஏன்னா குணங்குடி மஸ்தானுக்கு ஒரு மார்க்கும் கிடையாது, அவர் மஸ்தான் ஞானின்னு விட்டுறலாம். இவர் விவரமான ஒரு ஆள், இவர் அந்த பாட்டை படிக்கிறாரு. அப்போ அந்த காலத்தில் இதெல்லாம் செய்யக்கூடாதுங்கிற ஒரு கருத்து மக்கள் மத்தியில் இருந்தது. இன்னும் சொல்ல போனால் அப்போ நாகூர் அனிபாவுடைய வீட்டு வாசல்லே நாங்கள் நாகூரில் போய் பொதுக்கூட்டம்லாம் போட்டிருக்கிறோம். இதெல்லாம் விலைக்கு போய் பேசியிருக்கிறோம். அவெல்லாம் இப்படி ஒரு கருத்து இருக்குது தப்புங்கிறது வந்து அவருக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சாலும் அவர் அவர் ஆதரவாளர் நான் சொல்ல மாட்டேன். இதில் நம்ம தொழில் அதையும் பேசுவோம் இதையும் படிப்போம். நம்ம இதை படிக்க சொன்னால் இதை படிப்போம், அதை படிக்க சொன்னால் அதை படிப்போம்னு இருந்தார்ல. அதே மாதிரி வந்து அதில் இருக்கலை. அதுக்கு தான் சொல்ல வர்றேன். புரியுது. அதில் திமுகவில் இருக்கிற வரைக்கும் அவர் திமுக இன்னும் சொல்ல ஆமாம் ஆரம்பத்தில் திமுக கூட்டம் அந்த காலத்தில் போடுறாங்கன்னா அந்த ஓடி வருகிறான் உதயசூரியன் பாட்டு தான் போடுவாங்க. இவருடைய பாட்டு தான் அது. ஓடி வர அந்த பாட்டை கேட்டாலே எழுச்சி தூங்கிட்டு இருக்கல எதிர்த்து வந்துருவாங்க. ஆமா அந்த மாதிரி ஓடி வருகிறான் அதெல்லாம் அண்ணா பீரியட்லயே போட்டது. ஆமா அந்த மாதிரி அண்ணா பீரியட்ல போட்டது. மீட்டிங் போட்டா இவரை கொண்டே முதல்ல உட்கார பாட்டு பாட வச்சு போடுவாங்க கூட்டம் சேர்க்கிறதுக்காக வேண்டி. அப்புறம் தான் தலைவர்களை வருவாங்க. அந்த மாதிரியான வகையில் இந்த திராவிட கருத்துக்களை வந்து அழைக்கின்றார் அண்ணாண்டு அது ஒரு அந்த காலத்து பாட்டு. ஓடி வருகிறான் உதயசூரியன் மாதிரி அழைக்கின்றார் அண்ணாண்டு ஒரு பாட்டு இருக்கும். அண்ணா எதை நோக்கி அழைக்கிறார் அப்படின்னு படிப்பார். இப்படிலாம் படித்தார்ல. இது தொண்டை தொழில்னு படித்தாரா கொள்கையாக படித்தார்னா கொள்கையாக படித்தார். திராவிட இயக்க கொள்கையாக படித்தார். மார்க்கத்தை வரும்போது மாற்றிட்டார். அதான் அர்த்தம் நமக்கு. நீ அதில் உறுதியாக நின்றீல. அதே மாதிரி திராவிட கொள்கைக்கு மாத்தமா எவன் மற்ற கவிஞர்கள் மாதிரி இல்லாம திராவிட கொள்கைக்கு மாத்தமான எம்ஜிஆர் அவ்வளவு விரும்பினாரு. எம்ஜிஆர் போனோன்னு திட்டினார். எம்ஜிஆர் திட்டி பாடியிருக்காரா இல்ல? நம்ம வளர்த்தகடா மார்பில் பாயுதடான்னு படிச்சார்ல. இந்த சம்பத்துக்கு படிச்சதை எடுத்து போட்டு படிச்சார்ல. அப்ப அது திமுக இருந்து யார் போனாலும் அந்த பாட்டை போட்டு அந்த பாட்டை போட்டு விட்டுருவாரு. அப்ப அது மாதிரி இருக்குது. அப்ப எம்ஜிஆர் இப்ப யாரெல்லாம் திமுக விட்டு போறாங்களோ அவங்கள கண்டிச்சு பாடுறாரு. அவங்க இருந்த வரைக்கும் புகழ்ந்து பாடி இருக்கிறார். புகழ்ந்து திமுகவில் இருந்ததுனால புகழ்ந்து பாடி இருக்கிறார். அப்போ அதில் ரொம்ப ஒரு தெளிவாக இருந்திருக்காரு. எதுலன்னு கேட்டால் நம்ம திமுக காரனாக தான் இருந்து திமுக காரனாக சாவணும், கலைஞரை தலைவரை அண்ணாவை ஏற்றுக்கணும், அண்ணாவுக்கு பிறகு கலைஞரை ஏற்றுக்கணும், அப்படி இருந்தே சாவணும்னு இருந்தார்ல. அந்த ஒரு உறுதியான நிலைப்பாடு கவிஞர்கள்ட்ட இருக்காது பெரும்பாலும். ஆனால் இவர் இஸ்லாம்னு வரும்போது ஏன் மாறினார்? இஸ்லாம்னு வரும்பொழுது ஏதாவது ஒரு கொள்கையில் இருக்கணுமா இல்லையா? இதெல்லாம் படிக்க முடியாது. இது நான் சரி அவர் தர்கா கான்செப்டை எடுத்துக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க. தர்கா கான்செப்ட் அதையாவது படிச்சிருப்போம். அப்படியாவது படிக்கணும். இப்போ தர்கா அதாவது இறைவனுடன் கையேந்துகள் மாதிரி நபி வழி நடந்தால் நரகம் இல்லைன்னு படிக்கிறாரு. நபி வழி தான் நடக்கணும். இல்ல கரெக்டா சொல்றாருங்க. ஒரு கையில் இறை வேதம், ஒரு கையில் நபி போதம், இரு கையில் நமக்கு என்ன கலக்கம்லாம் படிச்சிருக்கிறாரு. கரெக்டாகவும் படிச்சிருக்கிறாரு. மாத்தியும் அதான் பிரச்சனையே. இல்ல முஸ்லிம்கள் வந்து இப்ப நீங்க எல்லா முஸ்லீமும் இப்ப நீங்க சொல்றதை கேட்டும் சார் சொல்றது சரின்னு சொல்றவங்க இருப்பாங்க. டக்குன்னு அவங்க வீட்டுல தர்கா போனா போறவங்களும் இருப்பாங்க. மக்கள் அப்படித்தானே இருப்பாங்க. இவருக்கு ஒரு கொள்கை இருக்கு. நாங்க இவர் வந்து மத்த மாதிரி இருக்கல. தெரிஞ்சு முஸ்லிம் அல்லாதவர்கள் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இஸ்லாமியரா இருப்பவங்க ரொம்ப குறைவு. இப்ப நாகூர் ஹனீஃபாவை பிடிக்காதுன்னு சொல்ற இந்துக்களையே நான் பார்த்தது இல்லை. ஏன்னா அவரை முஸ்லீமா யாருமே பார்த்தது இல்லை. முஸ்லீமா மட்டும் நீங்களும் அப்படிதான் பாக்குறீங்க. அவரை வந்து திமுக காரராகவும் கூட பாக்குறது இல்ல. அந்த குரலை பாரியா, அது சினிமா பாடல் கூட அந்த அவருடைய குரலை கேட்டு எல்லாரும் ரசிக்கிறாங்க. அப்படி ஒரு ஐகானிக் வந்து இப்ப முஸ்லிம்ஸ்ல வந்து ரொம்ப குறைவு தானே. எல்லாரும் ஏற்று கொண்டாடுகிற ஐகானிக் இவரை எல்லாரும் ஏத்துக்கிறது காரணமே வந்து எல்லாரும் ஏத்துக்கிற மாட்டாங்க. இவரை திராவிட சிந்தனையில தான் ஏத்துக்குவாங்க. அது காரணம் வந்து அந்த காலத்துல ஒரு திராவிட பாடகரா அறியப்பட்டதுதான். இந்திய எதிர்ப்புக்கு இவர் பாடின பாட்டு அதெல்லாம் மக்கள்கிட்ட தங்கி தான் அவர் இஸ்லாத்தை பாடும்போது ஏத்துக்கிறாங்களே தவிர, இல்லாட்டி இவர் ஒரு கலரை குத்திருப்பாங்க. இவர் இஸ்லாமிய பாடகரா வர்றதுக்கு முன்னாடியே பாடகர் அறியப்பட்டவர். திராவிட இயக்க பாடகர், திமுக பாடகர் அறியப்பட்டவர். அதனுடைய புகழை வச்சுதான் இஸ்லாமிய பாட்டை எடுத்து விட்டு அதுவும் எடுத்து பிக்கப் ஆயிடுச்சு அவருக்கு. அவர் பாடகரா வந்ததே வந்து திமுகவுக்காக தான் பாடகரா வர்றாரு. அந்த ஒரு விஷயத்திற்கு. அது போக என்னன்னு கேட்டால் ஒரு அரசியல்வாதின்ற வகையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் ஒரு நல்ல ஒரு அரசியல்வாதின்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டால் இவ்வளோ நெருக்கம் இருந்து கூட அதை பயன்படுத்தி சம்பாதிச்சார். அவர் கலைஞரோட எப்போனாலும் போய் சந்திக்கிற அளவுக்கு நெருக்கம் இருந்துச்சு அவருக்கு. அதை வச்சு அந்த மாதிரி ஒரு பைசா சம்பாதிக்கல. தப்பான வழியில் அப்படி ஒரு புகார் அவருக்கு இல்லை. அது போக இன்னும் சொல்ல போனால் இவர் வந்து இப்போ இந்த தர்கா பாட்டெலாம் படிக்கிறாருன்னு சொல்கிறோம்ல, இவருக்கு தெரியாமல் கூட இருந்தார் சொல்கிறீங்கல்ல, அது தவறுங்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னு கேட்டால் வாணியம்பாடியில் ஒரு இடைத்தேர்தல் நடக்குது. சரி, அந்த வாணியம்பாடியில் திமுக வேட்பாளராக இவரை நிப்பாட்டுறாங்க.
நாகூர் அனிபாவை. ஓகே. முதல்ல அவரை எம்எல்சி தான் கொடுப்பாங்க, ஆ. எம்எல்ஏ ஆக்க மாட்டாங்க. திமுகவில் வந்து எம்எல்சின்னு வந்து இருந்துச்சுல, சட்ட மேலே வைண்டு, அது எம்எல்ஏக்கு மாதிரி. எம்ஜிஆர்லாம் கூட இருந்தார். எம்ஜிஆர்லாம் அதில் தான் இருந்தார். ம். அப்புறம் எம்ஜிஆர் வரக்கூடாங்கிறத தான் எம்எல்சி ஒழிச்சாங்க. அப்புறமேலு இல்ல அது எம்ஜிஆர் ஆட்சியில, ஒழிச்சாங்க. எம்ஜிஆர் ஆட்சியில அந்த வெந்நீர் ஆடை நிர்மலா பணக்கட்டுன்னு அது கலைஞர்லாம் அப்ப அதுல இருந்தாது ஒழிச்சாங்க. ஆமா. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இவர் எம்எல்சி தான் இருந்தார். திமுகவில் எம்எல்சியாக இருப்பார், சட்ட மேலவை உறுப்பினராக இருப்பார். ஒரு சட்டசபைக்கு இவர் அனுப்பலாமன்னு நினச்சி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் நாகூர் அனிபாவை கொண்டே நிப்பாட்டுறாங்க. முஸ்லீம்கள் பெல்ட்டாக உள்ள தொகுதியில், வாணியம்பாடியில். சரி. திமுகவில் ஜெயலலிதா வந்து வேலாயுதம்னு ஒரு ஆளை கொண்டே நிப்பாட்டுறாங்க. சரி. அதாவது முஸ்லீமுடைய மெஜாரிட்டி இருக்கிற தொகுதியில் வந்து முஸ்லீம் அல்லாத ஒரு வேட்பாளர் நியமிக்கிறாங்க. ஜெயலலிதா நியமித்தாலும் வேலாயுதம் ஜெயிக்கிறாரு. ஓ. நாகூர் அனிபா தோத்து போயிடுறாரு. முஸ்லிம்ஸ்லாம் இந்துக்களுக்கு தான் ஓட்டு போடுறான். ஓட்டு போட்டிருக்காங்க. அது என்னன்னு கேட்டா, அங்கேயும் போய் இவர் என்ன செய்யறது, நாகூர் அனிபா வந்து கும்பிடவே இல்லை ஓட்டுல. நான் இறைவனை தவிர யாரையும் கும்பிட மாட்டேன், அந்த அளவுக்கு ஏகத்துவத்துல விளங்கிதான் வந்திருக்காரு. அப்ப என்ன படிச்சாரு அவர் வந்து விளங்காம இருந்திருப்பாருன்னு சொன்னா, தேர்தல தோத்தாலும் பரவாயில்ல, நாங்க மனுஷனை கும்பிட மாட்டேன் அப்படின்ட்டு. வணக்க வழிபாட்டுல உரிமை. நான் வந்து கடவுளை தான் கும்பிடுவேன், மனுஷனை கும்பிடுறேன், மனுஷனை கும்பிட மாட்டேன்ட்டார். ஓட்டு கேட்கிற இடத்துல சும்மா நின்று தான் கேட்பாரு, இப்படி கேட்கவே மாட்டாரு. ஹைதர் அலி அப்படி கேட்டுதானே மயிலாடுதுறையில விமர்சனத்துக்கு ஆளானார்ல, இவர் செய்யல. அப்ப நாகூர் அனிபா வந்து அந்த ஒரு இறைவனைத்தான் வணங்கணும், மனுஷனை வணங்கக்கூடாதுன்னு விளங்கி வச்சிருந்தவர் காசுக்காக ஏன் படிச்சார்? அப்படி அவருடைய கொள்கை தான் விளங்குதா இல்லையா? அப்ப இந்த பாட்டு ஏன் படிச்சாரு? யமனை கூட விரட்டி விட்டுறலாம். நாகூருக்கு போனீங்கன்னா நீ சாவ மாட்ட, யமன்டா உயிரை வாங்குறவர், உயிரை வாங்குறதுக்குன்னு கடவுள். அது யமன்கிறது நமன் பாங்க. இவங்க நமனை விரட்ட மருந்தொன்று விக்கியது நாகூர் தர்காவில. இந்த பிணிக்குண்டு இந்த பிணிக்கு இல்லை என்று சொல்லாம மருந்து எந்த பிணிக்கு இருக்குதான், இந்த நோய்க்கு தான் இருக்குது, இந்த நோய்க்கு தான் அதுல கிடையாது, ஹாஸ்பிட்டலே தேவையில்லையா, அது ஒன்றும் தேவையில்லை, அது தேவை. அப்படி படிச்சிருக்காரு அந்த பாட்டை. அப்போ இது வந்து எல்லாருக்கும் நோய் எல்லாரும் தர்காவுக்கு வாங்க எல்லாரையும் கூப்பிட வர செய்கிறார். அப்போ இவர் அதை இஸ்லாத்தில் இல்லைன்னு விளங்கி வர வச்சுருந்துருக்கார். அதனால தான் தேர்தல் பிரச்சாரத்தில் கூட என்னஞ்சார், அதை கடைப்பிடிச்சி காட்டினார். அதை கடைப்பிடிச்சி காட்டினா தொண்டையிலையும் காட்டியிருக்கலாம்ல. திமுக விஷயத்தில் உறுதியாக இருந்த மாதிரி இந்த கதைகளையும் இதுலேயும் உறுதியாக இருந்தார்னு சொன்னால் ரொம்ப போற்றக்கூடிய ஒரு நிலையில் வந்திருப்பார். அது போக வந்து அவர் இந்த வக்ஃப் வாரிய சேர்மன் ஆக்குனாங்க, அதில் தோற்று போனவுடனே அவருக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறாரு கலைஞர். இதில் ஆள் தோற்று போயிட்டாரு, எம்எல்ஏவும் ஆக முடியலை, நம்ம ஒரு வக்ஃப் வாரியத்தில் சேர்மன் ஆக்கணும்னு ஒரு சேர்மன் ஆக்குனாங்க. அப்போ வக்ஃபில் வந்து ஆளுங்கட்சி யாரை நியமிக்கிறாங்களோ எல்லாரும் ஏற்றுக்குறாங்க. அப்படி ஒரு காலம் இருந்துச்சுன்னு வைங்களேன். வக்ஃபில் சேர்மனாக இருந்தார்ல, சேர்மனாக இருந்த வரைக்கும் இப்போ ஒவ்வொரு சேர்மன் காலத்துலேயும் வரக்கூடிய புகார்கள் எதுவும் அவர் மேலே வரல. ஒழுங்காக நிர்வாகம் பண்ண தெரியாது, நிர்வாகம் தெரியல, அது ஒரு விஷயம். ஊழல் அவருக்கு இதை கொடுத்துட்டாரு, வக்ஃப் சொத்து அவருக்கு எழுதி கொடுத்துட்டாரு, இவருக்கு எழுதி கொடுத்துட்டாரு, அந்த மாதிரியான ஒரு புகார் இல்லாமல் என்னஞ்சாரு, அது ஒரு 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 கரெக்டாக இருக்குன்னு நினச்சிருக்கிறாரு. அதெல்லாம் ஒரு நல்ல விஷயங்கள் அவர்கிட்ட இருக்குது. அப்போ அவர்கிட்ட வந்து என்னென்னு கேட்டால் ஒரு திராவிட கொள்கைங்கிறதுல அதில் உறுதியாக இருந்திருக்கிறார். சரி, ஒரு ஏதாவது ஒன்றில் உறுதியாக இருந்தாருங்க வகையில் அவர் பாராட்டிக்கலாம். ஏகத்துவ கொள்கையிலையும் ஒரு வகையில் உறுதியாக இருந்திருக்கிறாரு, ஆனால் ஒரு வகையில் உறுதியாக இல்லை. அதை பாட்டுன்னு வரக்கூடிய நேரத்தில் வந்துக்கிட்டு என்னதையாவது படித்து விடுவாங்க அப்படின்ற எடுத்து மற்ற பாடல்கள் மாதிரி தான் இருந்திருக்காரு. சராசரி அவரேஜாக வந்துடுறாரு. அவ்வளோதான் நாகூர் அனிபா பற்றி. மற்றபடி ஒரு நீண்டகால அரசியலை வச்சு சம்பாதிக்கலைங்கிற முக்கியமான ஒரு விஷயம். ஆமாம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அவர் இதுக்காக பணத்துக்காக தான் பண்ணாருன்னா இதை வச்சு சம்பாதிச்சிருக்கணும். அவர் அது மாதிரி சம்பாதிக்கல, வேற மாதிரி சம்பாதிக்கல. திராவிட இயக்க உணர்வு, தமிழருங்கிற உணர்வு, இந்திய எதிர்ப்பு, அதில் உறுதியாக இருந்தார். கடைசி வரைக்கும் பெரியார், அண்ணா, கலைஞர் தான். ஆமாம், அதை விட்டே கொடுக்கல, அதில் உறுதியாக இருந்தார். ஸோ நாகூர் அனிஃபாவை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற உங்களுடைய தௌஹீத் பார்வையில இருந்தும் திராவிட இயக்க பார்வையில இருந்தும் அதை தாண்டி ஒரு ஒழுக்கமான நேர்மையான மனிதருங்கிற பார்வையிலும் நாகூர் அனிஃபாவை நம்ம எப்படி புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிற அரசியல். இஸ்லாத்தை பற்றி தப்பாக படிச்சார்ல, அது உண்மைதான் மாற்றுக்கிறது அவர் விஷயத்தில். அதை மட்டும் தவிர்த்திருந்தாருன்னு சொன்னால் அவர் விமர்சனத்துக்கு தேவையில்லை, நமக்கு தேவையில்லாமல் போயிருக்கும். ஆனால் அந்த விமர்சனம் நீங்கள் மட்டும் தானே வைப்பீங்க? இல்லை, நிறைய பேர் வைக்கிறாங்க. அப்படியா? எனக்கு தெரிஞ்சு முஸ்லிம்ஸோ மற்ற இந்துக்கள் இதை பேச மாட்டான், அவருக்கு இது தேவையில்லை, இந்துக்களுக்கோ நாத்திகர்களுக்கோ அது தேவையில்லை. முஸ்லிம்ஸ்ல எனக்கு தெரிஞ்சு அவருக்கு ஒரு ஐகானிக்காக கொண்டாடுறாங்க. ஒரு முஸ்லிம்ஸ்ல ஒரு ஆள் இப்படி ஒரு செலிபிரிட்டியா இருக்கிறது தேவை, நம்ம ஃபேமஸாக இருக்காருங்கிற வகையில் பாராட்டு. இன்னும் சொல்ல போனாங்க, இந்த தர்கா பற்றி பாட்டு படிக்கிற தர்கா நம்பிக்கை இல்லாதவன் அந்த பாட்டை கேட்பான். அந்த இசைக்கு அந்த ஒரு போதை இருக்குது. ஆமா ஆமா ஆமா, அது கருத்தை பார்க்க மாட்டேங்கிறான். அதனால நவனை வரட்ட மருந்தொன்று விற்கிதுங்கிறத வந்து தௌஹீத்வாதிகளே போட்டு கேட்டுட்டு இருக்கிறான். எதனாலன்னா அந்த ராகத்துக்கு மட்டும்தான்.
அந்த ராகம்ங்கிறது இறைவனிடம் கையேந்துங்கள்னா கடவுள் நாத்தியர்கள் நாத்தியம் கேட்குறான் பாருங்க, ரசிச்சு கேட்கறான். அந்த ராகம் தான் அவனுக்கு கருத்து ஆமா, முக்கியம் கிடையாது. அந்த குரல் அதை பாடின விதம் இருக்குல்ல, அதைத்தான் பார்க்குறான். அந்த இல்லை என்ற மனமே இல்லாதவன், ஈடு இணை இல்லாத கருணை உடையவன், அவனிடத்தில் குறை அனைத்தும் அழுது புலம்புங்கள் அப்படிங்கிறப்ப இவன் மெல்ட் ஆகிறான். ஒரு கடவுள் நம்பிக்கை இல்லாதவன், ஒரு கிறிஸ்தவர், ஒரு இந்துக்கள், நான் குரல் அப்படி அந்த உடனே அவன் தவுத்தாவோ ஓரிரை கொள்கைக்கு வந்துட்டான்னு அர்த்தம் கிடையாது. அந்த பாடலை அவனுக்கு பிடிக்குது. அந்த பாட்டுங்கும் போது கருத்து பின்னுக்கு போயிடுது. அந்த விஷயம் கொண்டு போகுது. நீங்க பொதுவா பாடல் இசையவே ஒரு ஹராம்ங்கிற மாதிரி தான். பாடல் நாங்க ஏத்துக்கிறோம். பாடல்ங்கிறது பாடல்ங்கிறது நல்ல கருத்து உள்ளதா இருந்தா ஓகே தான். இப்போ இசைங்கிறது தான் வந்து மனுஷன் வந்து சிந்திக்கிறத விட்டு தடுக்குது, போதையில் ஆக்கிறதா இல்லையா? என்னத்தை வேண்டாலும் சொல்லலாம், கேட்டுட்டு இருக்கிறானா இல்லையா? அந்த இசையில சொல்றத வசனமா சொல்லி பயன்படுத்தினால இசைய அதை கருத்தை சொல்லத்தானே உங்களுக்கு ஒன்று பயன்படுத்தணும். மனுஷன் மூளையில் அதைத்தான் இசையின் மூலமாக அந்த இசைங்கிறது தானே. இசை தான் போணுச்சா கருத்து போணுச்சா? கருத்து போகல. நீங்க இசை தான் இருக்கு. நாத்தியனுக்கு இறைவனோட கையெழுந்து கருத்து போகுமா? இசை போகுமா? இசையின் குரல் அந்த கருத்து போகல. அப்படின்னு நம்ம இறைவனை ஏத்துட்டு வந்திருக்கணும். அவன் ஒரு நாத்திகன் அந்த பாட்டை கேட்டு ரசிக்கிறான். அவன் உள்ளத்துல எது போச்சுன்னு சொன்னா அந்த இறைவனை கையேந்துங்கிறங்க அந்த சொல்லுக்கு என்ன அர்த்தமோ அது போகல, அந்த டியூன் தான் போகுது. அப்போ டியூனை தான் கடத்துறீங்களே தவிர என்ன கருத்தை நீ சொன்னாலும் இசையின் மூலமாக ஒரு கருத்தை உங்களுக்கு கடத்தவே முடியாது. இசை வந்து இப்போ ஒரு இறைவனோட கையேந்துங்கள் இல்லை என்று அப்படின்னு சொல்கிறார்ல, இதையே வந்து வசனமாக சொன்னால் அடி விடுவோம். நபி வழி நடந்தால் நான் நரகம் இல்லை, நபி வழி தான் நீங்கள் நடக்கணும் அப்படின்னு நான் சொற்பொழிவு போனால் நாகூரில் வச்சு என்னை அடித்தாங்க. அதையே பாட்டை போட்டுவிட்டா கேட்டுட்டு இருக்கிறாங்க. அதைத்தான் நாகூர் அனிபா படிக்கிறாரு. அப்போ அந்த இசையாக சொல்லும் பொழுது எந்த ஒரு தாக்கமும் ஏற்படாது. என்ன தாக்கம் ஏற்படும்னா மூளை வந்து அப்படி இசைங்கிற ஒரு போதை தான். அது மூளை அப்படி மழுங்கிரும். சிந்திக்கிறது தானே கடவுள் மூளை கொடுத்துருக்கிறாரு. அந்த சிந்தனையுடைய செக்ஷன் கட் ஆகிட்டு ரசிக்கிற செக்ஷன் மட்டும்தான் வேலை செய்யுங்க. வெறுமனே ரசிப்பானதை தவிர இது என்ன சொல்லுது. உலகமே அப்படித்தானே, உலகமே அப்படித்தான் இருக்க விடக்கூடாதுல்ல. நம்ம மக்கள் அறியாமையில் இருக்கிறாங்கன்னா எப்படி ஒரு தவறான ஒரு கருத்தை ஏன் முன்னாடி ஒருத்தன் பேசுறான். இப்ப நாகூர் அனிஃபாக்கு முன்னாடி இஸ்லாமியர்கள் ஆணோ பெண்ணோ இந்த மாதிரி பின்னணி பாடகர்கள்லாம் வந்தது இல்லை, இருக்காங்க. நாகூர் அனிஃபாவுக்கு முன்னாடி இருக்கல. அவர் காலத்துல கொஞ்சம் பேர் இருந்தாங்க. ஆமா, அவர் காலத்துல இருந்தாங்க, பின்னாடி கொஞ்சம் இருக்காங்க. அவர் முன்னாடி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி ஒரு பாடகர்கள். குடியிருந்த கோயில் எம்ஜிஆர் படத்துல அந்த குங்கும பொட்டின் மங்களம்னு ஒரு பாடல் ஒரு முஸ்லீம் பொம்பளை எழுதுனது. அதுக்கப்புறம் அவங்க பாடவே இல்லைங்கிற பாடவே இல்லை. ஆமா, அது பாடல் எழுதியிருக்கிறாங்க, படிக்கல. அது பாட்டு எழுதியிருக்காங்க. பாடல் எழுதின பொம்பளை தான் அது. குங்கும பொட்டின் மங்களங்கிறது பாடகி இல்லை, எழுதுன அவங்க ஒரு கவிஞர். அதுக்கப்புறம் அவங்க என்னன்னு தெரியல, பெரிய ஆள் கிடையாது. ஒரு பாட்டுல இடம் கிடைச்சா என்ன இருக்கு? எத்தனை பேர் அப்படி இருந்திருக்காங்களே, எத்தனை பேர் வந்து பெரிய கொடிகட்டி. எம்ஜிஆர் வந்து வாலி, கண்ணதாசன், புலமை பித்தன் இந்த மாதிரி ஆட்களோட முத்துலிங்க இந்த மாதிரி இருக்கிற ஒரு பெண் இஸ்லாமியருக்கு வாய்ப்பு தந்திருக்காருன்னா நல்ல விஷயம். அது கொடுத்துருக்காரு. நான் கவிஞர்ல எடுத்துட்டீங்கன்னா காமு ஷரீஃப்லாம் இருந்திருக்காரு. ஆமா, காமு ஷரீஃப் வந்து பெண்களை சீன்ற மாதிரி வரிகளை எழுத மாட்டேன்னு சொல்லியே. ஆமா, எழுத மாட்டாரு. ஆபாசமா எழுத மாட்டாரு. அதை சொல்லியே விளையிட்டாருங்கிற மாதிரிலாம். ஆமா, நிறைய வாய்ப்புகளை தவிர்த்துட்டாரு. அதெல்லாம் இருந்தது. ஆமா, அவருமே ஒரு திராவிட இயக்க உணர்வாளர் தான். அவரு திராவிட இயக்க உணர்வு ஆரம்பத்தில் இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு அந்த சீரா புராணத்தை கையில் எடுத்துக்கிட்டு அதை விளக்க போறேன்னு கிளம்பிட்டார். சீரா புராணங்களா ஒரு புழுகு முட்டது. உமர் புலவர் எழுந்த பொய்யது. நபிகள் நாயகத்துடைய வரலாறுங்கிற பேர்ல பொய்கள் எழுதி வச்சிருக்கிறார் அவர். சீரா புராணம்ன்றது அர்த்தம் தானே, பொய்கள் கலந்து. சீரா புராணத்தை நாங்கெல்லாம் பாடத்திட்டத்தில் வச்சுட்டாங்க. ஆனா வந்து அது உண்மையான வரலாறு கிடையாது. ஏன் கிடையாதுங்கிற சீரா புராணம் ஏதாவது ஒரு இன்னொன்று உதாரணத்துக்கு எடுத்ததா இருந்தா, இப்போ நபிகள் நாயகத்துடைய மகளுக்கு ஒரு கல்யாணம் நடக்கும். கல்யாணம் பண்ணி வைப்பாங்கல்ல, அந்த காலத்து கல்யாணம்னா யாருக்கு காது வச்ச மாதிரி முடிச்சுடுவாங்க. அதான் நபிகள் நாயகம் நடத்தின கல்யாணம். இருந்தாலும் இந்த கல்யாணத்தை வர்ணிக்கும் போது அரசர்கள் நடத்துவாங்கல்ல கல்யாணம், ஆடம்பரம் அந்த மாதிரி வச்சு தோரணம் கட்டப்பட்டுச்சு. மாயிலை இங்கே கிடைக்காது. முதல்ல அரபு நாட்டில் மாயிலை தோரணம் கட்டப்பட்டுச்சு, பாக்கு மரம் நடப்பட்டுச்சு, வாழை மரங்கள் நட்டு வைத்தார்கள். உலகத்து நாட்டு அரசர்கள்லாம் வந்து இறங்கி விட்டார்கள் கல்யாணத்துக்கு. இப்படியெல்லாம் அந்த சீரா புராணத்தில் இருக்குங்கிறேன். இதெல்லாம் வந்து இஸ்லாத்தை கொச்சைப்படுத்துறது. முகமது நபி இப்படித்தான் செஞ்சாரான்னு கேட்பாங்களா இல்லையா? முகமது நபி இது மாதிரி ஆடம்பரம் சுவாரஸ்யத்துக்காண்டி இதே கதை கட்டி விட்டுறது கேட்டா முஸ்லீம்களுக்காண்டி எழுதணும். ஆமா, அதை எடுத்துக்கிட்டு நினைஞ்சார். இந்த காமு ஷரீஃப் கடைசி காலத்துல ஊரா போய் சீரா புராண விளக்க உரைன்னு வச்சுக்கிட்டு அதை படிப்பாரு, அதுக்கு விளக்கம் சொல்லிட்டு இருப்பாரு. அப்படி மாறிட்டார். சீரா புராணத்துடைய ரசிகராயிட்டார் காமு ஷரீஃப்ங்கிறவர். இப்ப நாகூர் அனிஃபா என்ற ஒரு ஆளுமை, அவர் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய மாற்று கருத்து, அவர் அடைந்த
புகழ் வெளிச்சம். ம். திராவிட இயக்க கொள்கையில் கடைசி வரை உறுதியாகின்ற ஒரு ம். கொள்கை பிடிப்பாளராக அவர் இருந்தது. அவரை நீங்க எப்படியெல்லாம் பார்க்குறீங்க? அவர் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தினார்? போன்ற பல்வேறு விஷயங்கள ரொம்ப வெளிப்படையா, நேர்மையா, உள்ளது உள்ளபடி உங்களுடைய கருத்துக்கள பதிவு செஞ்சீங்க. மிக்க நன்றி. ஆமாங்க.